வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஜெபமாலை ஜெபிப்பது கத்தோலிக்க விசுவாசத்தின் ஆழமான அஸ்திவாரமாக திகழும் ஒரு மகத்தான ஜெபமாகும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்வையும் மீட்பையும் அன்னை மரியாவின் கண்களோடு தியானிக்கும் நிகழ்வாகும். ஜெபமாலை ஜெபிப்பது பசாசின் சோதனைக்கு எதிராக நாம் அணிந்து கொள்ளும் சக்தி வாய்ந்த கவசமாக இருக்கின்றது. எனவே தினசரி ஜெபமாலை ஜெபிப்பதை பழக்கமாக்கிக் கொள்வோம். நேரம் கிடைக்கும்போது அவசரமாக ஜெபிக்காமல் அர்ப்பணிப்புடனும் பொறுமையுடனும் ஜெபியுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரையும் ஜெபமாலை ஜெபிப்பதை ஊக்கப்படுத்தி ஜெபமாலையின் வழியாக இயேசுவின் மற்றும் அன்னையின் ஆசீர்வாதங்களை பெற்று பலனடையுங்கள். தொடக்க ஜெபம். எங்கள் இறைவா, பரிசுத்த ஆவியே, எங்கள் சிந்தனையிலும் வார்த்தையிலும் செயலிலும் எமது ஜெபத்தை கூட்டி வரவும், விசுவாச ரகசியங்களை ஆழமாக தியானிக்கும் அருளை வழங்கவும் உம்மை வேண்டுகிறோம். நாங்கள் ஜெபிக்கும் ஒவ்வொரு மணிக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆத்மார்த்தமான அர்த்தத்தை காணும் ஞானத்தை எங்களுக்கு தந்தருளும். ஓ ஜெபமாலை ராக்கினியே, மாசற்ற மரியே, திரு இருதயத்தின் அன்னையே, எங்கள் இதயங்கள் பாவங்களுக்காக உண்மையிலேயே நொறுங்கி கஸ்திப்பட எங்களுக்கு கிருபை செய்யும். நாங்கள் இப்போது தியானிக்க போகும் ரகசியங்களில் இயேசு பட்ட கூரிய முட்களையும் கொடிய முள்முடியையும் கொடூரமான சாட்டை அடியையும் கண்ணால் காண்கிறோம். ஆனால் அன்னையே, இந்த உயிரற்ற பொருட்கள் அல்ல, எங்கள் பாவங்கள் அல்லவா அவரது பரிசுத்த இரத்தத்தை சிந்த செய்தன. எனது இடேற்றத்திற்காக அவர் என்மேல் வைத்த அளவற்ற அன்பால் இவை யாவற்றையும் அனுபவிக்க சித்தமானார் என்பதை உணர்கின்றேன். இந்த மகா அன்புக்கு ஏதாவது ஒரு கைமாறு செய்ய வேண்டாமா? ஆண்டவரை சிந்திக்காத யோசனையற்ற இந்த உலகத்திற்காக பரிகாரம் செய்வதில் என் அற்ப சிநேகத்தை காட்ட வேண்டாமா? துக்கத்துக்குரிய பாடுகளின் வியாகுல மாதாவே, எங்கள் பாவங்களால் உம் திருமகனை வேதனைப்படுத்திய ஒவ்வொரு பாடுகளிலும் நீர் முழுமையாய் பங்கு கொண்டீர். நாங்கள் மனதார செய்த எங்கள் அக்கிரமங்களுக்கும் துரோகங்களுக்கும் பரிகாரம் செய்யும் பிரயாசையில் எங்கள் இதயத்தை உம்முடைய தாய்மை உள்ள இதயத்தோடு ஒன்றிக்கும் அரிய வரப்பிரசாதத்தை எங்களுக்கு பெற்று தந்தருளும். ஜெபமாலை ராக்கினியே, உம்முடைய தூய அன்பினால் எங்கள் இதயம் பற்றியெரிய செய்தருளும். நாங்கள் ஜெபிக்கும் இந்த ஜெபமாலை விண்ணக தந்தையின் திருமுன் ஏறெடுக்கப்பட அருள் புரியும். ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாதர் தாமே கற்றுக் கொடுத்த இந்த கர்த்தர் கற்பித்த ஜெபம் வேறு எந்த மனித ஜெபத்தையும் விட மிகவும் மேலானது. ஏன் தெரியுமா? இதை உருவாக்கியவர் மனிதர் அல்லர், வான தூதர்களும் அல்லர். மனிதர்களுக்கும் வான தூதர்களுக்கும் அரசரான இயேசு. இந்த சிறு ஜெபத்தில் புதிய ஏற்பாட்டின் சுருக்கமும் இறைவனுக்கு நாம் செலுத்த வேண்டிய எல்லா கடமைகளும் நம் எல்லா ஆத்தும சரீர தேவைகளுக்கான மன்றாட்டும் அடங்கி உள்ளன. மிக நீண்ட ஜெபங்கள் இருந்தாலும் இந்த ஜெபம் ஒரு தெளிந்த நீரூற்று போல சுத்தமானது, ஆழமானது. மற்ற ஜெபங்கள் எல்லாம் இந்த நீரூற்றில் இருந்து புறப்படும் சிற்றோடைகள் போன்றவைதான். பிதாவே என்று நாம் இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கும் போதே ஒரு அதிசயம் நிகழ்கிறது. நாம் கடவுளை தந்தையே என்று அழைக்கின்றோம். அவர் எல்லா தந்தையரிலும் மகா அன்புள்ளவர். தமது மகனிடம் இருந்து கற்றுக்கொண்ட ஜெபத்தை நாம் சொல்லும் போது பிதாவானவர் எவ்வளவு கவனமாய் கேட்பார். நிச்சயம் நாம் கேட்பதை கொடுப்பார் என்று
நாம் உறுதியாக இருக்கலாம். நம்முடைய பலவீனங்களை அறிந்த நாதர் நாம் சங்கடங்களுக்கு ஆளாகிறோம் என்று உணர்ந்து இந்த ஜெபத்தை சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொல்லி வைத்திருக்கிறார். இந்த ஜெபம் நம் பாவங்களையும் நீக்க வல்லது. நாம் கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சொல்லும் போதெல்லாம் நம் அற்ப பாவங்கள் யாவும் மன்னிக்கப்படுகின்றன என்று புனித அகுஸ்தினார் கூறுகிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இது! எங்கள் பிதாவே என்று நாம் சொல்லும்போது நம் பிதா கடவுள் என்றால் நாம் யாவரும் சகோதரர் சகோதரிகள் ஆகின்றோம். இந்த ஓர் எண்ணமே இவ்வுலக பொருட்களில் இருந்து நம்மை பிரித்து இறைவனையும் அயலாரையும் நேசிக்க தூண்டுகிறது. எனவே இந்த அதிசய ஜெபத்தின் ஒவ்வொரு வார்த்தையின் ஆழத்தையும் உணர்ந்து முழு கவனத்துடனும் பக்தியுடனும் உச்சரித்து நாம் மகா பாக்கியவான்களாக மாறுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அன்பின் அன்னையே மரியே, உமது மகன் இயேசு கற்றுக் கொடுத்த இந்த அற்புத ஜெபத்தின் வல்லமையை இன்று நாங்கள் உணர அருள் தாரும். தினமும் இஜெபத்தை ஜெபிக்கும் போது உமது மகனின் ஆவியால் நிரம்பி எங்கள் பிதாவாகிய இறைவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் வாழ ஜெபித்தருளும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஜெபம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் நேச தந்தையே, எங்கள் ஆண்டவரே, உம்முடைய அளவற்ற அன்பையும் இரக்கத்தையும் நினைத்து உம்மை போற்றி ஸ்துதிக்கின்றோம். நீர் எங்களை உண்டாக்கி இன்று வரை கண்ணின் மணியைப் போல காத்து வருகிறதற்காக உமக்கு கோடி நன்றி இறைவா. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த சகல பாவங்களையும் பிழைகளையும் மனதார மன்னித்து உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களை சுத்திகரித்தருளும். இந்த ஜெப வேளையில் உம்முடைய ஆசீர்வாதத்தின் வல்லமை எங்கள் குடும்பத்தின் மீது முழுவதுமாக இறங்கி வர மன்றாடுகிறோம். அற்புதங்கள் செய்யும் இயேசுவே, நீரை பெரிய வைத்தியர். இன்று எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும், உறவினர்களையும் நண்பர்களையும் உம்முடைய திரு சிலுவையின் அடியில் வைக்கின்றோம். எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா நோய்களில் இருந்தும், திடீர் உபாதைகளில் இருந்தும், தொற்றுகளில் இருந்தும் எங்களை காத்தருளும். ஏற்கனவே நோயால் அவதிப்படுவோரின் மேல் உம்முடைய குணமாக்கும் கரத்தை நீட்டி அவர்களுக்கு பூரண சரீர சுகத்தை அளித்தருளும். வலியையும் வேதனையையும் போக்கியருளும். நாங்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் வாழவும் எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதமான உணவையும் நீரையும் தந்து எங்கள் உடலை பலப்படுத்தவும் மன்றாடுகிறோம். மன அழுத்தத்தால், மன சோர்வால், கவலையால் துன்புறுவோருக்கு மன அமைதியையும் தைரியத்தையும் வழங்கி உள்ளத்தின் ஆழமான காயங்களை எல்லாம் குணமாக்கி அருளும். சர்வ வல்லமை பொருந்திய எங்கள் இறைவா, இந்த உலகம் பேராபத்துகள் நிறைந்ததாயிருக்கிறது. உமது சர்வ வல்லமையுள்ள கரத்தால் எங்கள் குடும்பத்தை இடைவிடாமல் காத்தருளும். எங்கள் வீட்டை சுற்றிலும், எங்கள் வாகன பயணங்களிலும், நாங்கள் வெளியே சென்று திரும்பும் போதும் விபத்துகளில் இருந்தும், எதிர்பாராத ஆபத்துகளில் இருந்தும், திருடர்களிடம் இருந்தும், அநியாயத்தில் இருந்தும் எங்களை காக்க உமது வானதூதர்களை காவலாக நிறுத்தியருளும். சத்துருவின் தந்திரங்களுக்கும் ஆவிக்குரிய தாக்குதல்களுக்கும் பொறாமை, வன்மம் போன்ற எல்லா தீய சக்திகளின் ஆதிக்கத்தில் இருந்தும் எங்கள் குடும்பத்தை
முற்றிலும் விடுவித்தருளும். குடும்பத்திற்குள் வரக்கூடிய எந்த ஒரு பிளவையும், சண்டையையும், பிரிவினையையும் தடுத்து நிறுத்தும். நாங்கள் இரவும் பகலும் உமது அன்பின் இறக்கைக்குள் அடைக்கலமாக வாழும் பாதுகாப்பை அளித்தருளும். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் இதயங்களை நிறைத்தருளும். ஒரு குடும்பமாக நாங்கள் உம்முடைய அன்பில் வேரூன்றி வாழும்படி எங்களை வழிநடத்தியருளும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே அன்பு, விட்டு கொடுத்தல், மரியாதை, மன்னிப்பு போன்ற மேலான வரங்களை கொடையாக தந்தருளும். ஒருவரை ஒருவர் மனதார பாராட்டவும், குறைகளை தாங்கவும் பலம் கொடுங்கள். எங்கள் வீட்டை நாசரேத் திரு குடும்பத்தைப் போல ஜெபமும் விசுவாசமும் நிறைந்த ஆலயமாக மாற்றியருளும். தினமும் கூடி உம்முடைய வார்த்தைகளை படித்து உம்மோடு இணைந்திருக்க அருள் செய்யும். எங்கள் பெற்றோரை ஆசீர்வதியும். அவர்கள் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ பலம் தாரும். எங்கள் பிள்ளைகளை காத்து அவர்களை பயபக்தியிலும் ஞானத்திலும் வளர செய்தருளும். எங்கள் முடிவுகள் அனைத்திலும் உமது ஞானத்தை வழங்கி உம்முடைய திருவுளமே எங்கள் வாழ்வில் நிறைவேற செய்தருளும். ஓ மாசற்ற மரியே, எங்கள் தாயே, ஜெபமாலை ராக்கினியே, எங்கள் இயேசுவின் அன்புக்குரிய தாயே, உம்முடைய தாய் உள்ளத்தால் எங்கள் குடும்பத்தை முழுவதும் அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் ஜெபித்த இந்த எல்லா மன்றாட்டுகளையும் நீரே உம்முடைய கரங்களால் ஏந்தி உம் திருமகனின் பாதத்தில் சமர்ப்பித்தருளும். எங்களை எப்போதும் உம்முடைய மகிமை நிறைந்த போர்வையால் மூடி எல்லா தீங்குகளில் இருந்தும் காத்தருளும். புனித சூசையப்பரே, திரு குடும்பத்தின் பாதுகாவலரே, எங்கள் வீட்டையும் பாதுகாத்தருளும். வான தூதர்களே, புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே இந்த வல்லமையான ஜெபத்தை பிதாவாகிய உம்மை நோக்கி மிகுந்த நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். தூய ஆவியாரே இறைவா, எழுந்தருளி வாரும். விண்ணகத்தில் இருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும். ஏழைகளின் தந்தையே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பேரொளியே, எழுந்தருளி வாரும். நிறை ஆறுதலானவரே, ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே, பேரின்ப இரக்கமுள்ள இளைப்பாற்றியே, நோயில் நலமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் ஆறுதலே, எழுந்தருளி வாரும். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே, உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும். உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. தூய்மையற்றதை தூய்மையாக்கும், உலர்ந்ததை நனையும், காயங்களை குணமாக்கும், வணங்காததை வணங்க செய்யும், குளிரோடு இருப்பதை குளிர் போக்கும், தவறினதை செவ்வனே நடத்தும். உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றியறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட உமது திருமுன் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாயிருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் 53 மணி மன்றாட்டையும் செய்ய ஆவலாயிருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய அருள் தாரும். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி
மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வல பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஒன்றாவது, கப்ரியேல் தூதர் புனித கன்னி மரியாவுக்கு தூதுரைத்ததை தியானித்து தாழ்ச்சியுடன் வாழ வரம் கேட்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். இரண்டாவது, புனித கன்னி மரியா எலிசபெத்தை சந்தித்ததை தியானித்து பிறர் அன்பில் வளர்ச்சி காண ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். மூன்றாவது, இயேசு பெத்லகேமில் பிறந்ததை தியானித்து எளிமையை விரும்பி ஏற்று வாழும் வரம் கேட்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். 4வது, இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்ததை தியானித்து இறைவன் திருவுளத்துக்கு பணிந்து நடக்க வரம் கேட்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். ஐந்தாவது, காணாமல் போன இயேசுவை கோவிலில் கண்டடைந்ததை தியானித்து நாம் அவரையும் எந்நாளும் தேடி செல்லும் வரம் கேட்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கப்ரியேலே, ரஃபேலே, திரு தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் இப்போது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னி மரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். கிருபை தயாபத்து ஜெபம். கிருபை தயாபத்துக்கு மாதாவாயிருக்கிற எங்கள் ராக்கினியே வாழ்க. எங்கள் ஜீவியமே, எங்கள் தஞ்சமே, எங்கள் மதுரமே வாழ்க. பரதேசிகளாயிருக்கிற நாங்கள், ஏவையின் மக்கள், உம்மை பார்த்து கூப்பிடுகிறோம். இந்த கண்ணீர் கணவாயிலே நின்று பிரலாபித்தழுது உம்மை நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே, உம்முடைய தயாளமுள்ள திரு கண்களை எங்கள் பேரில் திருப்பியருளும். இதன்றியே நாங்கள் இந்த பரதேசம் கடந்த பிற்பாடு உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுநாதருடைய பிரதியட்சமான தரிசனத்தை எங்களுக்கு தந்தருளும். கிருபாகரியே, தயாபரியே,
பெரின்ப ரசமுள்ள கன்னி மரியாயே, இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக சர்வேஸ்வரனுடைய பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. சர்வ சக்தி உடையவருமாய் நித்தியவருமாய் இருக்கிற இறைவா, முத்தி பேறு பெற்ற கன்னி தாயான மரியாயினுடைய ஆத்துமமும் சரீரமும் தூய ஆவியின் அனுக்கிரகத்தினாலே தேவரீருடைய திருமகனுக்கு யோக்கியமான பீடமாயிருக்க ஏற்கனவே நியமித்தருளினீரே. அந்த திவ்ய தாயை நினைத்து மகிழ்கிற நாங்கள் அவளுடைய இரக்கமுள்ள மன்றாட்டினாலே இவ்வுலகில் சகல பொல்லாப்புகளிலேயும் நித்திய மரணத்திலேயும் நின்று ரட்சிக்கப்படும் படிக்கு கிருபை கூர்ந்தருளும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். புனித ஜெபமாலை அன்னைக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திரித்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனுடைய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களில் உத்தம புனித கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கப்ரியேல் தூதரால் அருள் நிறைந்த மரியே என்று வாழ்த்தி வணங்கப்பட்ட ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனுடைய அன்னை என்று எலிசபெத் அம்மாளால் புகழ்ந்து அழைக்கப்பட்ட ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபமாலை தியானத்தினால் உம்மை போற்றுவது நலம் என்று மறைநூல் அறிஞரான புனித பனவெந்தூரால் அறிவிக்கப்பட்ட ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த உத்தம ஜெபத்தால் எல்லாரும் எல்லா நன்மைகளையும் உமது வழியாய் அடையலாம் என்று அவரால் அறிவிக்கப்பட்ட ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் உள்ள தூதருக்கு இத்துதி மிகவும் உவப்பானதாயிருக்க தகுதி உள்ள ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை சந்நிதிக்கு மிகவும் உகந்ததும் சிறப்பான பேருள்ளதுமான தியானத்தை கொண்ட ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது மன்னர் 10 நரம்புள்ள வீணையால் இறைவனை வாழ்த்தியது போல ஜெபமாலை என்னும் தூய கருவியால் ஸ்துதிக்கப்படுகின்ற ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இஸ்ரேல் மைந்தர் 150 ராகமுள்ளதாய் அமைத்த ஓர் இசைக்கருவி ஜெபமாலைக்கு அடையாளம் என மறை வல்லுனரால் அறிவிக்கப்பட்ட ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த 150 ராகங்களும் ஜெபமாலையின் 150 மணிகளுக்கு ஒப்பானவை என்பதால் மகிமை பெற்ற ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி உள்ள கிறிஸ்தவர்கள் தங்கள் கேடயமாக கைக்கொள்ளும்படி அருளப்பட்ட ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இதன் பக்தியை கொண்டிருப்பவர்களுக்கு ஞான ஒளியாய் விளங்குகிற ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபமாலை பக்தியாயிருந்த உமது தாசரை காப்பாற்ற பகைவரை தோற்கடித்த ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
ஜெபமாலை பக்தியை அறிக்கையிடும்படி புனித தோமனிக்கு என்ற சாமிநாதருக்கு கட்டளையிட்ட ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபமாலையை எப்போதும் பக்தியுடன் ஜெபித்தவர்களுக்கு எண்ணில் அடங்கா புதுமைகளை செய்தருளிய ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தியோடு ஜெபமாலையை தியானிப்போருக்கு நிரம்ப அருள் பாலிக்கும் ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபமாலை தியானத்தை முழு பக்தியோடு செய்தல் விண்ணுலக பாதைக்கு ஓர் ஏணி என்று காண்பித்தருளிய ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை திருவுரைப்படி இடைவிடாது ஜெபிப்பதற்கு இது ஓர் உன்னத வழியாய் விளங்க செய்த ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துறவியர் எப்போதும் இஜெபத்தினால் உம்மை ஸ்துதிப்பதால் உமது ஆதரவை அடைய செய்கிற ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களில் அன்றாடம் ஜெபமாலை செய்து உம்மை மன்றாடுவோர் தங்கள் நிலைமைக்கு ஏற்ற பலன்களை பெற செய்தருளும் ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்யான ஜெப தியானங்களுடைய ஒளியாகிய ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசிகளுக்கு பாங்கான நல்வழியாகிய ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா நன்மைகளும் ஊற்றாகிய ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறை பொருட்களை எல்லாம் நிறைவாய் கொண்டிருக்கிற ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதர் அனைவருடைய மணிமுடியாகிய ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. ஆண்டவரை வானதூதர் அறிவித்ததால் உம் திருமகன் கிறிஸ்து மனிதரானதை அறிந்திருக்கிற நாங்கள் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்த்தெழுதலின் மகிமையை அடைவோமாக. ஜெபமாலை அன்னை எங்களுக்காக பரிந்து பேசுவதால் இந்த வரத்தை எங்கள் உள்ளத்தில் பொழிந்தருள வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கேட்க இருக்கும் ஸ்பெயின் தேசத்து அல்போன்ஸ் அரசனின் சரிதை ஜெபமாலையின் வல்லமைக்கு ஒரு சாட்சியாகும். ஆண்டவரின் கட்டளைகளை மீறி மோசமான வாழ்க்கை வாழ்ந்து வந்த அந்த அரசன் தன் அக்கிரமங்களின் விளைவாக சண்டையில் தோற்று நாட்டை இழந்தான். ஆண்டவர் அவனை பற்பல விதத்தில் தண்டித்து வந்தார். ஆனால் இயேசு பாலன் பிறந்த திருநாளில் புனித தோம்னிக் மூலமாக ஜெபமாலையின் பெருமையை கேட்டபோது அவனது இதயம் நிறைந்தது. ஜெபமாலை என்பது பாவியான ஒருவனையும் புனிதனாக்கும் ஆற்றல் கொண்டது. அரசன், நான் சொன்ன பலன்களை கண்டடைவீர் என்ற புனித தோமனிக்கின் வார்த்தையை நம்பி அன்றிலிருந்து தினமும் பக்தியாய் ஜெபமாலை செய்து ஜெபமாலை மாதா சபையில் சேர்ந்தான். தன் பக்தியில் பிரமாணிக்கமாயிருந்த அரசனுக்கு ஜெபமாலை மாதா தாமே காட்சி கொடுத்தார். என்ன ஒரு பாக்கியம்! மாதா அவனிடம், என் மகனிடம் இருந்து உன் பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு பெற்றேன் என்று உறுதியளித்தார். ஆம், நாம் செய்யும் ஜெபமாலை நம் பாவங்களின் கரையை போக்கி ஆண்டவரின் இரக்கத்தை பெற்றுத் தரும். மேலும் அவனை பாதுகாக்கும் ஒரு ஜெபமாலையையும் கொடுத்து, இதை எப்போதும் தரித்திரு, உன் பகைவர்களால் உனக்கு ஒரு தீமையும் செய்ய முடியாது என்று சொல்லி மறைந்தார். மன்னன் தன் மனைவியிடம் அந்த ஜெபமாலையை காட்டிய போது குருடனாயிருந்த அவள்
உடனே பார்வை பெற்றாள். அதன் பிறகு அவன் தன் பகைவர்களை எதிர்த்து சண்டையிட்டு இழந்த நாட்டை திரும்பி பெற்றான். அவனது வெற்றிக்கு காரணம் என்ன தெரியுமா? முழந்தாளில் இருந்து ஜெபமாலை சொல்லாமல் அவன் சண்டைக்கு செல்லான். இதுவே ரகசியம். அன்பார்ந்தவர்களே, நாமும் இந்த அல்போன்ஸ் அரசனை போல விசுவாசத்திலும் பக்தியிலும் பிரமாணிக்கமாயிருப்போம். ஜெபமாலை பாவங்களுக்கு மன்னிப்பு தரும் கருவி. நம் குடும்பத்தின் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்புள்ள வாழ்வையும் அன்றாட வெற்றிகளையும் பெற்றுத்தரும் வல்லமை வாய்ந்தது. நாம் ஜெபிக்கும் இடமெல்லாம் வெற்றி, நாம் செல்லும் வழியெல்லாம் பாதுகாப்பு, நம் வீடெங்கும் சமாதானம். இதற்காக தினமும் ஜெபமாலையை பக்தியுடன் ஜெபித்து அன்னை மரியாளின் நிழலிலே வாழ்வோம். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமென்.